ப்ரௌசர்ஸுக்கு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். பட் அதை நம்மளால் டேரெக்டாக கொடுக்க முடியாது. அதனால் ஒரு பிரிட்ஜ் மாதிரி google.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை க்ரோம் ப்ரௌசர் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக க்ரோம் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரைவரை யூஸ். இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நிறைய பட்டன்ஸு மெனு பார்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது டெஸ்ட். இதை macOS, விண்டோஸ், லினக்ஸ் இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷிம் இன்ஃபோடெக். ஸோ இன்றைக்கி நம்ம ஜாவா செலினியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாவா செலினியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலினியம் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல். ஸோ இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நிறைய பட்டன்ஸு மெனு பார்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த செலினியம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த செலினியம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரௌசர்ஸில் கொடுக்கறது மூலியமாக அந்த வெப் ப்ரௌசர்ஸே வந்து நமக்கு அந்த வெப்சைட்டை வந்து ஆட்டோமேஷனாக டெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் இந்த செலினியம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த செலினியம் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் வெப் ப்ரௌசர்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம இதை மல்டிபிள் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஜாவா, அதுக்கப்புறம் பைத்தான், இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வச்சியும் இதை ஸ்கிரிப்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதை மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு மல்டிபிள் ப்ரௌசர்ஸ், இப்போ க்ரோம் இருக்குது, எட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரௌசர்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த செலினியம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை macOS, விண்டோஸ், லினக்ஸ் இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த செலினியம் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட் டெஸ்டிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த செலினியம் ஆட்டோமேஷன் நம்ம பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செலினியம் IDE. ஸோ இந்த செலினியம் IDE அப்படிங்கிறத வச்சு நம்மளால் ஒரு ஆட்டோமேஷனை ப்ரோக்ராமிங் இல்லாமல் பண்ணி அதை ரெக்கார்டும் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் ப்ளேபேக்கும் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்போனன்ட். செகண்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலினியம் வெப் டிரைவர். இந்த செலினியம் வெப் டிரைவர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு, அதாவது பைத்தான், ஜாவா மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு நம்ம இந்த ஆட்டோமேஷனை பண்ணும்போது அது இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் கம்பேரிங் டு அந்த செலினியம் IDE. இப்போது இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாமே இந்த செலினியம் கிரிட் யூஸ் பண்ணி பண்ணோன்னா அதை மல்டிபிள் மிஷின்ஸ்லையும் மல்டிபிள் ப்ரௌசர்ஸ்லையும் சைமல்டேனியஸாக நம்மளால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது இதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ் மூலியமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த செலினியம் கிரிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு செலினியம் கிரிட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த செலினியம் ஆட்டோமேஷனுக்கான ஸ்கிரிப்டை வந்து நம்ம எழுதணும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹப் அப்படின்றதுல கொடுத்தோன்னா இந்த ஹப் வந்து சைமல்டேனியஸாக மல்டிபிள் மெஷின்ஸில் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். அட் த சேம் டைம் அந்த மல்டிபிள் மெஷின்ஸில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ப்ரௌசர்ஸையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த செலினியம் கிரிட் அப்படிங்கிறத நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த செலினியம் டிரைவர், வெப் டிரைவர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த செலினியம் வெப் டிரைவர் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி இந்த செலினியம் ஸ்கிரிப்டிங் பண்ணுறோம். அந்த செலினியம் ஸ்கிரிப்டிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு JSON வயர் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌசர்ஸுக்கு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். பட் அதை நம்மளால் டேரெக்டாக கொடுக்க முடியாது. அதனால் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த ப்ரௌசர் டிரைவர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரௌசர் டிரைவர்ஸ் அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ப்ரௌசர்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை அந்த ரியல் ப்ரௌசர்லேருந்து இந்த ப்ரௌசர் டிரைவர்ஸே நமக்கு கெட் பண்ணியும் கொடுத்துரும். ஸோ நம்மளோட டெஸ்டிங் அந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நம்ம இந்த கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஆர்கிடெக்சரை எப்படி லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஜாவான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாவாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா google.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை க்ரோம் ப்ரௌசர் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக க்ரோம் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரைவரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த Q அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ இருக்கக்கூடிய கூகுள் சர்ச்சை அதுவே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுறதுக்கு, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கீயை சென்ட் பண்ண போகிறோம். காஷிவ் இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு கீ. அப்போது இங்கே இந்த ப்ரோக்ராமிங் நம்ம ரன் பண்ணோம்னா அந்த க்ரோம் ப்ரௌசரில் நமக்கு இந்த காஷிவ் இன்ஃபோடெக் அப்படிங்கிற சர்ச் கமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபில் ஆகி அது ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிடும். ஸோ நம்ம அதை லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ண உடனே நமக்கு க்ரோம் ப்ரௌசரில் google.co.in அப்படிங்கிறது இங்கே ஓப்பன் ஆகிடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா க்ரோம் இஸ் பீயிங் கண்ட்ரோல்டு பை ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னும் நமக்கு வந்துருச்சு. இப்போது இது ஓப்பன் ஆன உடனே நான் இங்கே எதையுமே டைப்பே பண்ணலை. ஆனால் சர்ச்சில், அதாவது இந்த சர்ச் பாக்ஸ்
அதில் காஷிவ் இன்ஃபோடெக்னு நம்ம இங்கே கொடுத்த சென்ட் கீன்றது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி இது ஒர்க் ஆகுதான் நமக்கு டெஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த செலினியம் எல்லாமே நம்ம பண்ணணும்னா அதுக்கு ஜாவா யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டூல்ஸ் எல்லாத்தையும் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த செலினியம் நம்ம செட்டப் பண்ணணும்னா நம்ம சிஸ்டமில் அதுக்கு ஜேடிகே அதாவது ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு ஒன்று வேணும், அண்ட் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் வேணும், அண்ட் செலினியம் வெப் டிரைவர் அப்படின்ற ஒரு டூல் வேணும். ஸோ இந்த 3 டூல்ஸும் இருந்தது அப்படின்னா நம்மளால் ஜாவா யூஸ் பண்ணி செலினியம் ஆட்டோமேஷனை வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்த வீடியோவில் இந்த ஜாவா அதாவது ஜேடிகே, எக்லிப்ஸ், செலினியம் வெப் டிரைவர் இந்த 3 டூல்ஸையும் எப்படி நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.